மீனாட்சி என்ற மெய்யாழ்வாரின் பெயர் ஆளுகையோடு தொடர்புடையது போலவே ஆண்டாள் என்ற பொய்யாழ்வாரின் பெயரும் ஆளுகையோடு தொடர்புடையது என்பதை அறிவீர்கள். மீனாட்சி, ஆண்டாள் இருவருமே கையில் பச்சை கிளியை வைத்துள்ளனர். மீனாட்சி என்பது பூமி தெய்வம். மலர் விளையும் பூங்காவிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஆண்டாளும் பூதேவி என்று அழைக்கப்படுவதால் இவளும் பூமி தெய்வம் என்பது புலப்படும். மீனாட்சியும் ஆண்டாளும் 2 ஆழ்வார் பட்டியல்களிலும் முறையே 9வது ஆழ்வாராக குறிக்கப்படுகின்றனர். மீனாட்சியும் ஆண்டாளும் 2 ஆழ்வார் பட்டியல்களிலும் ஒரே ஒரு பெண்ணாழ்வாராக முறையே குறிக்கப்படுகின்றனர். மீனாட்சியும் ஆண்டாளும் கடவுளரையே மணக்கின்றனர். இந்த ஒற்றுமைகளால் குறிக்கப்படுவது யாதெனில், ஆண்டாள் என்ற பாத்திரம் திரௌபதி என்ற மெய்யாழ்வாருக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது என்பதுதான். அனைத்து 12 பொய்யாழ்வார்களும் 12 மெய்யாழ்வார்களுக்கு மாற்றாக செய்யப்பட்டவர்களே. ஆனால் ஆண்டாள் மட்டுமே திரௌபதி என்ற மெய்யாழ்வாரோடு ஒவ்வொரு பரிமாணத்திலும் ஒத்துப்போகின்றவாறு செய்யப்பட்டுள்ளாள். மீதமுள்ள 11 பொய்யாழ்வார்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒப்புமையும் ஏனைய மெய்யாழ்வார்களோடு முறையே இல்லை. இதிலிருந்து பொய்யாழ்வார்களை உருவாக்கியவர்களுக்கு 12 மெய்யாழ்வார்களை பற்றி நன்றாகவே தெரிந்திருக்கின்றது என்பது புரிகிறது. திரௌபதி என்ற ஒரே ஒரு தத்துவார்த்த பெண் தெய்வத்தை தவிர ஏனைய மெய்யாழ்வார்களான சிவன், முருகன், ராவணன் இந்திரன் இரட்டையர், கும்பகர்ணன், கிருஷ்ணன், அர்ச்சுனன், பீமன், சகாதேவன், தருமன், நகுலன், திருதராட்சன் சகுனி இரட்டையர் ஆகிய 11 மெய்யாழ்வார்களும் உண்மையான மனிதர்களை குறித்ததால் இவர்களின் பிரதிகளாக பொய்யாழ்வார்களை சித்தரிக்க முடியாது என்று அறிந்திருந்தனர். ஆனால் திரௌபதி என்பது சப்த கன்னிகளில் ஒன்றான தத்துவார்த்த தெய்வம் என்பதால் அந்த தெய்வத்தின் ஒரு பிரதியாக ஆண்டாளை உருவாக்குவதில் அவர்களுக்கு சிக்கல் இல்லை. ஆண்டாளை திரௌபதியோடு சற்றும் தொடர்பில்லாத ஒரு கற்பனை பெண்ணாகவும் அவர்கள் உருவகப்படுத்தியிருக்கலாம் அல்லவா? பிறகு ஏன் திரௌபதியின் வடிவத்தில் இவளை சித்தரித்தார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் அது பிராமண குசும்பு என்றே சொல்லுவேன். யூத பிராமணர்கள் தங்களது எதிர்கால சமூகத்திற்கு தாங்கள் எப்படியெல்லாம் வரலாற்றை திரித்தோம் என்பதை விளக்கவே ஆண்டாளை திரௌபதியின் அவதாரமாக சித்தரித்திருக்கலாம். தங்களின் கைங்கரியங்களுக்கு மறைமுக தடயங்களை விட்டுச் செல்வது யூதர்களின் பொதுவான வடமை. இவர்கள் உருவாக்கிய பொய்யாழ்வார்கள் விஷ்ணுவின் மெய்யாழ்வார்களை மடைமாற்றி மறைத்தொழிக்கவே என்பதை பறைசாற்றும் ஆதாரமே ஆண்டாள்தான். இவ்வாறாக ஆண்டாள் என்பவள் மனித பெண் அல்ல என்றும் அவள் திரௌபதியின் பிரதி என்றும் ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவியுள்ளோம்.